வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் நம்ம பாண்டை அப்கிரேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்போம். அப்கிரேட் பண்ணி அதில் நாங்கள் ஆல்ரெடி அப்கிரேட் பண்ணிட்டோம். தார்பாயெல்லாம் நல்லா உள்ளே விரிச்சு அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து நிறைய மீன்லாம் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம பாண்டில் விட்டுலாம் வாங்க. முதல்ல வந்து கொய் ஃபிஷ் விட்டுலாம். இது மீடியம் சைஸ் கொய் ஃபிஷ் நீங்கள் பாருங்கள். இல்லை ஒரு 4 பெரிய பெரிய கொய் ஃபிஷ் நிறைய இருக்குது. இந்த கொய் ஃபிஷ்ஷோட விலை ஒன்று 150 ரூபா. வாங்க. ஆல்ரெடி பிரானாவும் கேட்ஃபிஷும் உள்ளே தான் இருக்குது. இப்போ 4 பெரிய சைஸ் மீடியம் சைஸ் கொய் ஃபிஷ் இருக்குது. அடுத்து என்னென்னா சின்ன சைஸ் கொய் ஃபிஷ், அது ஒரு 4. இதோட விலை 20 ரூபா தான். வாங்க இதையும் விட்டுரும். நல்லா கோல்டன் கொய் நல்லா இருக்குது. சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா மாலி. இதில் ஒரு 11 மாலி இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. பிளாக் மாலி, ஒயிட் மாலி, கோல்டன் மாலி நிறைய இருக்குது. இது 11 இருக்குது. நம்ம அப்படியே கொட்டிடுவோம். 11 மாலி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு 5 ஷார்க்கு. அதில் ஒரு ஷார்க்கு குட்டியாக இருக்கும், இன்னொன்று மிச்சம் 3 ஷார்க் பெருசாக இருக்கும். ஒரே ஒரு ஷார்க் மட்டும் ஒயிட் ஷார்க் நல்லா வளர்ந்துருக்கும். நம்ம பாருங்க, இப்போ பாண்டே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம என்ன விட போகிறோன்னா ஒரு சின்ன டேங்க் கிளீனர். பாருங்க அழகாக 25 ரூபா டேங்க் கிளீனர். இதை நம்ம போடுவோம். பாருங்க அழகாக போய் ஒட்டிக்கிட்டு டேங்க் கிளீனர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து நம்ம கப்பி தொட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கப்பி மட்டும் இல்லை, நிறையா இது இருக்குது. போலார் பேரட்டு, கோல்டு ஃபிஷ்ஷுன்னு இருக்குது. நிறைய ஃப்ரைஸ்லாம் பொரிச்சிருக்கு பாருங்கள். நல்லா ஒட்டி காமிச்சா தான் தெரியும். சின்ன சின்ன ஃப்ரைஸ்லாம் பொரிச்சிருக்கு. கீழே 2 போலார் பேரட்டு, ஒரு கோல்டு ஃபிஷ்ஷு. அங்கே கோல்டு ஃபிஷ் போலார் பேரட்டை வரட்டு தெரியும். அங்கே 2 சின்ன கோல்டு ஃபிஷ், ஒரு பெரிய கோல்டு ஃபிஷ். கப்பி ஒரு 10 கப்பி கிட்டே இருக்கும். ஜீப்ரா ஒரு 8 கிட்டே இருக்கும். நிறையா சின்ன சின்ன ஃப்ரைஸ்லாம் பொரிச்சிருக்கு. நம்மக்கிட்ட போன வாரமே பொரிச்சிட்டு நல்லா வால்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கும் பார்ப்பீங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாண்டை வந்து நம்ம இப்போ அடுத்த மாதம் எப்படி இருந்தாலும் இது பாசியாக தான் ஆக போகுது. நம்ம அடுத்த வாரம் கழுவுறதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். பாய். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நெட்டை வச்சு மூடி போடுறோம். ஏன்னா இன்செக்ட் ஏதாவது உள்ளே குதிச்சிடும். இதாக போட்டோம். இப்போ அந்த கல் எடுத்து நம்ம பிடிச்சிடுவோம். அவ்வளோதான். நல்லா இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வெயில் நல்லா அடிக்கி இந்த மீன் தொட்டியில், அதனால் நம்ம இந்த செடி ஒரு போர்வையை போட்டு மூடிடும். இந்த செடி ஃபுல்லாக ஒரு போர்வையை போட்டு மூடிடும். வெயிலுக்கு ஒன்றும் ஆகாது. இது நல்லா அழகாக விடும். பை காய்ஸ், நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.